குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் வச்சு பீஸா வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? கடையில கிடைக்கிறத விட டேஸ்டியா இருக்குங்க, ஈஸியாவும் பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பேன்ல 100 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணல. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கசூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பீஸா சாஸ் செய்யறதுக்கு 4 பொடியா நறுக்கின பூண்டு, 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கொஞ்சமா உப்பு, சில்லி ஃபிளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டீங்கன்னா சாஸ் ரெடிங்க. நான் டாப்பிங்ஸ்க்காக வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், வேக வச்ச கார்ன், ஃப்ரை பண்ண பன்னீர் எடுத்துக்கிறேன். நான் ரெடிமேட் பீஸா பேஸ்ல தாங்க பண்ண போறேன். இது 2 வாங்கினாலே 35 ரூபா தாங்க. எல்லா பேக்கரியிலுமே கிடைக்கும். உங்ககிட்ட பீஸா பேஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலா அப்படியே பிரெட்ல பண்ணுங்க. இதை விட சூப்பரா வரும். பிரெட்ல பட்டர் தடவிட்டு ரெடி பண்ண பீஸா சாஸ், மொசரல்லா சீஸ் இருந்தா போட்டுக்கோங்க. டாப்பிங்ஸ் அடிக்கிட்டு அது மேல கொஞ்சம் சீஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு பழைய கடாயை ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் சூடு பண்ணிருக்கேன். ரெடி பண்ண பீஸாவை அதுல 15 நிமிஷம் வச்சு மீடியம் ஃபிளேமுக்கும் கொஞ்சம் கம்மியா வச்சு பேக் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், கடையில கிடைக்கிறத விட சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.